கிராட்டிடியூட் ரைட்டிங் சீரீஸை எல்லோரும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட போன வீடியோவில் என்ன விஷயங்கள் எழுதலாம், கிராட்டிடியூட்னா என்ன, அது எப்படி எழுதணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது எந்த நேரத்தில் எழுதலாம், என்ன மாதிரியான நோட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எழுதுகிற முறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொண்டு வர முடியும், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிராட்டிடியூட் எப்பவுமே என்ன பொறுத்தளவுக்கு நன்றி உணர்வு மிக்க விஷயங்களை காலையில் எழுதுறது தான் கரெக்டு. ஸோ நீங்கள் எப்போ எழுந்தாலும் சரி, இதுக்கு ஏர்லியாக எழுந்திரிக்கணும், ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு எழுதி முடிக்கணும், இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் காலையில் எப்போ எழுந்தாலும் சரி, நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 7 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 8 மணிக்கு எழுந்திரிக்கலாம், எப்போ எழுந்தாலும் சரி, எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நேரம் ஆகாது, இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் சைஸ் நோட் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய நோட் வச்சுருந்தீங்கன்னா கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலை அதை கேரி பண்ணணும் கையில் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சின்ன டைரியோ இல்லை ஒரு நோட்டோ போட்டுக்கோங்க. டெய்லியும் மினிமம் 15 ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னோட ரிக்வஸ்ட்னா மினிமம் 15 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கு மேலே உங்களால் எழுத முடியும். ஒரு நாளில் 100 கூட எழுதலாம், 200 எழுதலாம், 10 எழுதலாம். ஆனால் என் பேசிக் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மினிமம் 15 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுங்க. லைஃப்பில் நன்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. வெறும் 15 ஸ்டேட்மெண்ட்டில் குறிக்கிட முடியாது. இருந்தாலும் மினிமம் இவ்வளவாவது எழுதணும்னு நான் கண்டிஷன் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்ன எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி எழுதணுன்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட் உங்களுக்கு. நீங்கள் எழுதுகிற எந்த ஒரு கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடியும், அதாவது நன்றி ஒரு மிக்க விஷயங்கள் எழுதும் போது ஆரம்பத்துலேயோ முடிவுலேயோ நன்றின்ற வார்த்தை, தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா நன்றின்ற வார்த்தை இருக்கணும். இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக தேங்க்யூன்ற வார்த்தை ஆரம்பத்துலேயோ முடிவுலேயோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயுமே இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எனக்கு தொடர்ந்து கிடைக்கிற உணவுக்கு நன்றி, நான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன் ஃபோனுக்கு நன்றி, எனக்கு தொடர்ந்து கிடைக்கிற நண்பர்களோட உதவிக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயுமே நன்றின்ற வார்த்தை முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேர் கேட்குறாங்க, அதாவது இது ஏன் வந்து நைட்டில் எழுதக்கூடாது, இது ஏன் வந்து ஆஃப்டர்நூன் எழுதக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்லேயே அந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை, நீங்கள் நன்றி சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சிந்திக்கிறீங்க. எழுதும் போது நீங்கள் சும்மா எதையோ ஒன்று எழுத முடியாது. அப்போ நல்ல எண்ணங்களை கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் சிந்திக்கிறீங்க. உங்கள் சிந்தனை அதிகமாக பாசிட்டிவ் தாட்ஸ் தான் தூண்டுது. அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை க்ரியேட் பண்ண தான் மார்னிங்கில் கண்டிப்பாக எழுதுகிறோம். மற்ற நேரங்களில் எழுதக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் எழுதுங்க. அந்த நோட்டில் இன்னும் கிராட்டிடியூட் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போங்க. ஆனால் மார்னிங் கம்பல்சரி எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே எழுத வேண்டிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மத்தியானத்துலேயோ இல்லை நைட்லேயோ கண்டிப்பாக எழுதலாம். இதே சீரியஸில் நைட்டில் எழுதுகிற கிராட்டிடியூட் என்ன எழுதலான்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரியஸ் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வேறு சில சீரியஸும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து அஃபர்மேஷன்ஸ் பற்றியும், விசுவலைசேஷன் பற்றியும், இன்னும் ஈர்ப்பு விதியை பற்றின இன்னும் ஆழமான சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கிராட்டிடியூட் ரைட்டிங் சீரியஸை எல்லோரும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.